ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொளியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதக ஆய்வு கட்டத்தை பார்க்கலாம். அரசில் வரக்கூடிய அனைத்து தகுதிகள் இருந்தும் அரசியலில் ஏன் வர முடியல அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஜினி பெங்களூரில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர். ரொம்ப குறைந்த ஊதியத்தில் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து திரைப்படத்துறையில் நுழைந்து சிறுக கடின உழைப்பால் வளர்ச்சியடைந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த நடிகர், சிறந்த நடிகர், டாப் நடிகர், சூப்பர் ஸ்டார் என்று பெயரும் புகழும் அடைந்த மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 12/12/1950 பிறந்த, பெங்களூரில் பிறந்த ஒரு கர்நாடகக்காரர் என்று சொல்லலாம். தமிழ்நாட்டில் தான் அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் பெரிய புகழ் கொடுத்தது. இப்போவும் 71 வயது ஆகிறது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 71 வயது ஆகி கொண்டிருக்கிறது நடப்பில். இந்த 71 வயசுலேயும் கதாநாயகன் நடித்து 100 கோடி 150 கோடி ஒரு படத்துக்கு 100 கோடிக்கு மேலே அதிகமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இது ஆச்சரியமான விஷயம். 70 வயசுக்கு மேலே 71 வயசுலலாம் 100 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தனிப்பட்ட ஆள்னா ரஜினிகாந்த் தான் சொல்லணும். 70 வயசு வரைக்கும் நம்மளாம் உயிரோடு இருக்காங்கதே கேள்விக்குறி. 60 வயசுக்கு மேலே நிறைய நோய்கள் வந்துடுது. நோய்கள் வந்துட்டுனா தொழில் இழப்பு, தொழிலை செய்ய முடியாது. ஆனால் 71 வயசுலும் இளமையாக இருந்து இன்னமும் எனக்கு கதாநாயகனை நடிக்க முடியும், 100 கோடி பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும், எனக்கு இன்னும் தமிழ்நாட்டில் நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்னு 71 வயசுலையும் படம் நடித்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வலுவான ஜாதகம். ரஜினிகாந்த் சாருக்கு அரசியலில் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது. அரசியலில் வந்தால் ஜெயிக்கலாம். அது என்னமோ அவருக்கு விருப்பம் இல்லை, அரசியலில் அவர் தனிப்பட்ட விருப்பம். அரசியலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நல்ல ஜாதகம் என்று சொல்லலாம். திரைத்துறையில் ஜெயித்தாலும் அரசியலும் ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியலில் அவர் தெரியாத ஆளுமை மிக்க நபர்களே இல்லை. எல்லாருமே கலைஞர், ஸ்டாலின், ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் நல்ல பழகி நல்ல மனிதர் என்று பெயர் பெற்றவர். சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் ஒரு நல்ல எதிர்ப்பே கிடையாது. எதிர்ப்பு காட்டாத ஒரு நல்ல மனிதர். டெல்லியில் கூட இவருக்கு செல்வாக்கு இருக்குது. நரேந்திர மோடியான பிரைம் மினிஸ்டர் கூட இப்போ தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தனி மனிதன், நல்ல மனிதன் என்று சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஏன் அரசியலில் வர முடியலை? அரசியலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் ஏன் அரசியலில் வர முடியலை? அரசியலில் வர விருப்பம் இல்லை. அது இந்த ஜாதக கட்டம் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். லக்கணம் சிம்மம். பொதுவாக சிம்மம் வலுத்திருந்தால் அவர் அரசாங்கத்தில் வரக்கூடிய, அரசியல்வாதி வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் என்பது பொதுவான விதி. செவ்வாயும் அதிகாரத்துக்குரிய செவ்வாய் பகவான் வலுத்திருந்தால் அதிகாரமிக்க பதவியை அடைவார். நமக்கு கீழே ஒரு 100 பேர் சலிட் அடிக்கணும். ஏன்னா முதலமைச்சர் இருந்தால் நிறைய பேர் சலிட் அடிப்பாங்க. மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். உயர்ந்த பதவி இல்லை, முதலமைச்சர் நாற்காலிங்கிறது உயர்ந்த பதவி. அப்போ அந்த உயர்ந்த பதவிக்கு ஏன் அவருக்கு வாய்ப்புகள் இருந்து அதை சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறதான் பார்க்கலாம். சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆம் இடமான கன்னி மனையில் சனியுடைய கேது. லக்கணத்துக்கு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில், நட்பு வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார். செவ்வாய்ங்கிறது அவருக்கு உன்னத நட்பு கிரகம். 5ஆம் இடமான திரிகோணத்தில், மூல திரிகோணமான தனுசு ராசியில், தனுசு வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறார், புதன் பகவான் இருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு 11க்கும் 2க்குடையவர் புதன் பகவான். இந்த லக்கணத்துக்கு 3க்கும் 9க்குடையவர், 3க்கு 10க்குடையவர்
மூன்றுக்கும் தொழில் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் நல்ல சுபத்தன்மை வாய்ந்து நட்பு கிரகமான புதனோடு சேர்ந்திருக்கிறார். 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் உபய ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் உச்ச மகர வீடுக்கு அவர் உச்ச வீடு. கூடவே செவ்வாய் கூடவே சந்திரன் இருக்கிறார். சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறார். மகர மனையில் 2 கிரகங்கள் இருக்கிறது. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ராசிநாதன் மகர ராசி. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசியில் பிறந்த ஒரு அருமையான சூப்பர் ஸ்டாருடைய ஜாதகம். நல்ல மனிதர். 7ஆம் இடத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடமான கலத்திர பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு யோகங்களை செய்யக்கூடிய நல்ல நண்பன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுபக்கிரகம். 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலிருந்து லக்கணத்தை பார்க்கிறார். லக்கணம் சிறப்பு வாய்ந்திருக்கிறது. லக்கணம் உயிர் பெற்றிருக்கிறது. லக்னாதிபதியும் உயிர் பெற்றிருக்கிறார். அப்போ சிறந்த மனிதர் என்ற பட்டம் இவருக்கு குரு பார்த்த லக்கணம் கிடைக்கிறது. சிம்மாதிபதியை பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். சுபத்தன்மை வாய்ந்து மீன வீட்டில் இருக்கிறார். சுபர் வீட்டில் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிற ராகு அருமையான உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடிய திடீர்னு உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடிய ஒரு செல்வச் செழிப்பான வாழ்க்கை ராகு கொடுத்தார் என்பது நிசர்தனமான உண்மை. இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவர் சுபர் வீட்டில் இருக்கிறார். குரு மாதிரி செயல்படுவார். தனலாபம், பொருளாதாரம், வெற்றி, எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய, நினைத்து பார்க்காத வெற்றி திரைத்துறையில் கிடைத்துனா அது ராகுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ஜாதகத்துடைய ராசி கட்டம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது, டிஸ்பிளேல. நீங்கள் ராசியை அவருடைய ரஜினிகாந்துடைய ஜாதகத்தை பார்க்கலாம். அப்போ சிம்மம் வலுத்து இருக்கிறது. சிம்மாதிபதியை குரு பார்க்குறார். சிம்ம லக்கணத்துக்கு பிறந்தவங்க அரசியலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை சிம்மாதிபதியே கொடுப்பார். சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார். நட்பு வீடான செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்தவர் உச்சம் மகரமனையில் உச்சம் பெற்றிருக்கிறார். சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் சந்திர பகவான். ராசிக்கும் லக்கணத்துக்குடையவர் 10ஆம் இடம். ராசிக்கும் 10க்குடையவர் சுக்கிர பகவான். லக்கணத்துக்கும் 10க்குடையவர் சுக்கிர பகவான். தொழில், ஜீவனம், தர்ம, தசம கேந்திரத்துக்கு அதிபதியான சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிர பகவான் புதனுடைய சேர்ந்து லக்கணத்துக்கு அவர் திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ சுக்கிர பகவான் நல்ல திரைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய, இன்று வரைக்கும் 71 வயதிலும் அவர் படம் நடித்து 100 கோடிக்கு மேல் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை, திரைத்துறையில் பெரிய வெற்றிகளை கொடுத்தது சுக்கிரன் என்றால் அது மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன் தான் அவருக்கு அளவு கடந்த திரைத்துறையில் வளர்ச்சியை கொடுத்தார். சுப கிரகங்கள் திரிகோணத்திலும் பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. பாவகிரகமான செவ்வாய் உபய ஜெயஸ்தானத்திலிருந்து சந்திரமங்கலத்திலிருந்து அதிகாரத்தை கொடுக்க இவருக்கு தயாராக இருந்தது. இவருக்கு ஆளுமை, அரசியலில் வரக்கூடிய அதிகாரம் அனைத்தும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. இவர் ஈஸியாக முதல்வர் நாற்காலி கிட்ட போகலாம். முதல்வர் நாற்காலியே அடையலாம். டெல்லியில் நினச்சா டெல்லியில் ஒரு மந்திரி பதவி கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க, அரசியலில் கூட செல்வாக்கு மிக்க நல்ல தலைவர்களை நட்பாக கொண்ட ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லலாம். ஜாதகமும் அப்படி தான் சொல்லுது. ஜாதக கட்டத்தை எதுவுமே குறை சொல்ல முடியாது. 2ஆம் இடத்தில் சனி கேது இருக்கிறது மட்டும்தான் குறைகள். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தை மூலம் மன உளைச்சல், இது இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைகள் மூலம் அவருக்கு, ரஜினி சாருக்கு இன்னும் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் தான் இருக்குது. குடும்பத்தில் இன்னும் மன உளைச்சல் குடும்பம் மூலம் இருக்கிறது. அது அவருடைய சொந்த விருப்பை பொறுத்துறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சனி கேது. 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், வாக்கு ஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில். அப்போ குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறார். அவர் 7க்குடையவர். 7க்குடையவர்னா குடும்பம், கலத்திர பாவம், மனைவியால் தொல்லை, குழந்தைகளால் மன உளைச்சல், பிரச்சனைகள் எப்போதுமே அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம், அரசியலை நெருங்கக்கூடிய ஜாதகம், முதலமைச்சர் சீட்டை நெருங்கக்கூடிய ஜாதகம். குரு பார்த்த சிம்மம். குரு 5ஆம் இடமாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை புதன் வீட்டை பார்க்கறதுனால திரைத்துறையில் ஜெயித்தார். குரு பகவான் தான் 9ஆம் பார்வையாக
லக்கணத்துக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், கீர்த்தி, வெற்றி ஸ்தானமான சுக்கிரன் வீட்டை பார்க்குறார், துலாம் ராசியை பார்க்குறார். அப்போ வெற்றி, எதை முயற்சி எடுத்தாலும் வெற்றி, கலைத்துறையில் வெற்றி, இதெல்லாம் கிடைக்கும்னா சுக்கிரனுடைய குருவுடைய பார்வை பெற்ற சுக்கிர பகவான். அவர் வீட்டில் வேற இருக்கிறார், தனுசு ராசியில் இருக்கிறார். அப்போ திரைத்துறையில் அபார வெற்றிகளை கொடுத்தது புதனும் சுக்கிரனும். செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தில் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார், உச்ச வீடானாக இருக்கிறார், உச்ச வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார். அப்போ அரசியல் வாய்ப்பு, அரசியல் கதவு இவருக்கு வீட்டில் வாசல் வரைக்கும் தட்டி சென்றது. ஆனால் இது அவர் சரியாக பயன்படுத்தலை. மூப்பனார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் போதே இவர் கலைஞரோட சேர்ந்து மூப்பனோட சேர்ந்து ஆட்சி அமைத்தார் என்பது உண்மை. அப்போ ரஜினி கொஞ்சம் நினைத்திருந்தானா அவருக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட்டு கூட அந்த டயத்தில் கிடச்சிருக்கிறோம். மூப்பனார் நினச்சேன்னா டெல்லியில் கூட காங்கிரஸில் ஒரு அமைச்சராக்கி விட்டுருப்பார். காங்கிரஸ் பெரும் தலைவர் மூப்பனார் அவர்கள். மூப்பனாருக்கும் ரஜினி சார் அவர்களுக்கும் நெருங்கிய பழக்கம், நல்ல ஒரு நட்பு உண்டு. அவருக்கு ஒரு நல்ல நட்பு உண்டு. அந்த காலத்தில் அவர் சரியாக பயன்படுத்தலை. ஏன் இந்த அரசியலில் வாய்ப்புகள் இருந்து ரஜினி சார் அந்த அரசியல் பக்கம் போகவில்லை? அரசியலில் விருப்பம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் எனக்கு அரசியல் வேண்டாம், அது ஒத்து வராது அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டார். அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. அதிகாரம் படைத்த செவ்வாய் சந்திரமங்கல யோகம், சிம்மாதிபதியை குரு பார்க்கிறார். சூரியனும் பலம் பெற்று உச்சம் வீடான சிம்மாதிபதி ராசிக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறார். எல்லாமே கரெக்ட். சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். அப்போ எல்லாம் இருந்தும், வாய்ப்புகள் இருந்தும், அரசியல் வரக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தும், ஏன் முதலமைச்சர் நாற்காலி இவருக்கு அருகில் இருந்தும் அமைச்சர் என்ற பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை மறுத்தார் என்பதை இந்த ஜாதகம்தான் சொல்லும். அவருக்கு நிறைய அந்த வாய்ப்புகள் கிடைச்சது, ஏன் மறுத்து விட்டார்? இதுக்கு எல்லாமே சனி கேது தான். சனி கேது மட்டும் 2ஆம் இடத்தில் இல்லை என்றால் இன்றைய அளவுக்கு அவர்தான் சிஎம். தமிழ்நாட்டில் சிஎம்மாக இல்லை வேண்டாலும் டெல்லியில் ஒரு அமைச்சர், கேபினட் மந்திரி என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக டெல்லியில் அன்றைக்கே டெல்லியில் போய் ஒரு அமைச்சராகக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராசி கட்டம் அவருக்கு கொடுக்கும். இந்த வாய்ப்பில் இருந்தது. அவர் தான் வேண்டான்ட்டார். அவருடைய சுய விருப்பம், அழைப்பு. இப்போ கூட டெல்லியில் அழைக்கத்தான் செய்கிறாங்க. எல்லா பக்கமும் அவருக்கு அழைப்பு இருந்தது, கட்சியில் சேருங்க அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இவரால் அரசியல் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் அரசியலில் வைக்கணும்னா அது முடியாத காரியம் இல்லை. அவருக்கு சுய விருப்பு இல்லை. அந்த சுய விருப்பு இல்லாமல் ஆக்குனது அது கிரகம் தானே. ஒரு மனிதனுக்கு எல்லா வாய்ப்பும் கதவை தட்டுது. ஆனால் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை அப்படின்னா அதுவும் கிரகம்தான் சொல்லணும். கிரகத்து மேலே தான் பழி போட வேண்டும். அது சனி கேது. சனியோட கேது சேர்ந்தால் முழுமையான ஆன்மீகவாதி. இப்பவும் அவர் பாபா என்ற ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து இமயமலைக்கு அடிக்கடி போய்கொண்டு ஆன்மீகத்தில் ஒரு ரொம்ப நாட்டமுடைய ஒரு நல்ல மனிதர், ஆன்மீகவாதி. திரைத்துறையை விட ஆன்மீகத்தில் தான் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவருக்கு. ஆன்மீகம்ங்கிறது சின்ன வயசில் 40 வயசுலேயே வந்துவிட்டது. திரைத்துறையில் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணாலும் அவருக்கு இமயமலை அடிவாரத்தில் போய் ஆன்மீகத்தை தேடல் அதிகமாக இருக்கிறது. சனி பகவான் முழுமையான ஆன்மீகவாதி. அதிலுவே சனி கேது சேர்ந்தால் அவர் முழுமையான ஆன்மீகவாதியாகத்தான் இருக்கிறார். இன்றும் ஆன்மீகவாதியாகத்தான் இருக்கிறார். நல்ல இறைபக்தி உடையவர், பாபாவுடைய சீடர், முழுமையான சீடர் என்று சொல்லலாம். இன்றைய வரைக்கும் நல்ல படத்தில் நிறைவான நல்ல சம்பாத்தியம் பண்ணாலும் அவர் பிற்காலத்தில் ஒரு நல்ல ஆன்மீகவாதியாகத்தான் இருப்பார். அரசியலில் இனிமே வரமாட்டார். இனிமேல் அரசியலில் வாய்ப்பு இருந்தாலும் வரக்கூடாது. இனிமேல் அரசியலில் வாய்ப்புகள் கொடுத்தாலும் அவர் வரமாட்டார். ஏற்கனவே வாய்ப்புகள் இருந்து சரியான அதை பயன்படுத்தவில்லை. அதை பயன்படுத்தாததுக்கான காரணம் அவருடைய ஜாதகத்தில் சனி கேது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தது. எல்லா வாய்ப்புகளையும் அரசியல் செல்வாக்கையும் கொடுக்க ஜாதகமும் கிரகங்களும் ஒத்துழைத்தாலும் சனி கேது ஒன்றிய 2 பாவக்கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருந்து ஞானத்தையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் அதிகமாக கொடுத்தனால் அவர் ஆன்மீகம் பக்கம் இழுக்கப்பட்டார். அரசியலை விட எனக்கு ஆன்மீகம்தான் சிறந்தது, அதுதான் நிறைவானது, எனக்கு மனதுக்கு பிடித்தது
எனக்கு அரசியல் வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள் என்று ஒதுங்கி கொண்டார். இதுதான் உண்மை. பொதுவாக சனி கேது எந்தவுடைய ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததுன்னா, என வீடு கொடுத்தவர் சுபர் வீடு, அவரும் திரிகோணத்தில் இருக்கிறார். கூடவே சுக்கிர பகவான் நட்பு வீட்டில், குரு பகவான் வீட்டில் இருக்கிறார். முழுமையான சுபர் வீடு. அப்போ சனி பகவான் முழுமையாக சுபர் அடைந்து கெடுதலை செய்யாமல் ஆன்மீக வழியில் அவருக்கு நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு சாமி தான் முக்கியம், ஆன்மீகம் தான் முக்கியம் போகிற ஆளை போய் சிஎம் சீட்டில் உட்கார வச்சு மக்களுக்கு பணி செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய முடியாது. அவர் நினைப்பு பூரா மேமலையில் இருக்குது. கடைசியில் நமக்கு ஒரு முக்தி அடையணும் அப்படிங்கிறத நோக்கி பயணமாகி கொண்டிருக்கு. ஏன்னா நிறைய சம்பாத்தியம் பண்ணியாச்சு. திரு ரஜினிகாந்த் சாவர்கள் கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிட்டார். 2 பெண் குழந்தைகள், அதுவே நல்ல முறையில் கட்டி கொடுத்தாச்சு. என்ன இனிமேல் சொத்து சேர்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் அவருக்கு கடைசி காலத்தில் ஒரு நிறைவான அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்பதை நோக்கித்தான் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார், பயணமாகி கொண்டிருக்கிறார். அவரை போய் ஒரு நெருக்கடியான சீட்டில் போய் உட்காந்து அரசியலுக்கு வாங்கன்னு அப்படின்னு சொல்லி அவர் ரசிகர்கள் கேட்டாங்கன்னா, அவர் ரசிகர்லாம் ஒரு ஏமாற்றமான நிலையில் தான் இப்போ இருக்கிறாங்க. நம்ம தலைவர் அரசியலுக்கு வரமாட்டார், அவரை வச்சு நம்ம பயன்படலாமே, ஒரு மந்திரி சீட்டு வாங்கலாமே, ஒரு வட்டச்செயலாளர் ஆகலாமா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். அது எல்லாமே இந்த ரசிகர்களுக்கு ரஜினியால் ஒரு அரசியல் செல்வாக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா, அவர் முழுமையான ஆன்மீகவாதியாகத்தான் செயல்பட விரும்புகிறார். ஆன்மீகத்தை நோக்கித்தான் பயணமாய் கொண்டிருக்கிறார். ஒரு ஆன்மீகத்தை நோக்கி பயணமாய் கொண்டிருக்க அவர் ஜாதகத்தில் சனிக்கேது வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி அரசியல் இப்படி நெருக்கடியான பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பார்? முடியாது. சனியுடைய பார்வை லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் தான் 3ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். சிம்மத்தை குரு பார்த்தாலும் சிம்மாதிபதியை சனி பார்த்து, சனி பார்க்குற இடம் கெடுமலங்களை தரனால வாய்ப்புகள், அரசியல் வாய்ப்புகள் கதவை தட்டினாலும் அது உள்ளே வராத அளவுக்கு சனியுடைய பார்வை சூரியன் மேல் விழுகிறனால அவர் அந்த நாட்காலி கிட்ட கிடைத்தாலும் அவருக்கு அதை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. இந்த ஜாதக கட்ட ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.